பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாடே அதிர்ச்சி அடைகின்ற அளவிற்கு நேற்று முன்தினம் ஒரு சம்பவம் கோவையிலே நடைபெற்றிருக்கு. அதை மட்டும் படிச்சிருங்க, கொடுத்தது மட்டும் படிச்சிருங்க போதும். திங்கட்கிழமை எடுத்துடலாம். கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் விற்கிற சிலரை பற்றி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமா வச்சு குற்றவாளிகளை பிடிச்சு போதைப் பொருள் விவரங்களை வந்து நம்ம திங்கட்கிழமை குடும்பம் இங்கே பேசுங்க. இப்போதைக்கு முடிச்சிடறேன். என்னன்னு மட்டும் சுருக்கமா சொல்லுங்க. என்னன்னு இல்ல வந்து எந்த கூட இதுதான் துறைக்கு அனுப்ப போறோம். இல்ல நீங்க கொடுத்திருக்கிற இல்ல இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் துறைக்கு அனுப்பப்பட்டு முறையான விவரங்கள் மென்ஷன் பண்ணுங்க. ஒரு 4 இன்சிடென்ட் இருக்கு, மென்ஷன் பண்ணுங்க. இந்த 3 நாட்கள் மட்டும் 4 இன்சிடென்ட் இருக்கு, அதை மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துல தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டுதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இனியும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காம இந்த அரசு பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். அதே மாதிரி மாணவ உறுப்பினர் அப்போ திங்கட்கிழமை வந்து இந்த கவன தீர்மானத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்ன பிறகு போதுங்க, ஊரை சொல்லிட்டீங்க, நடந்த சம்பவத்தை சொல்லிட்டீங்க. இது குறித்து நீங்கள் எனக்கு வந்து அனுமதிங்கன்னு கேளுங்க. நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திங்கட்கிழமை கண்டிப்பாக எடுத்து அப்போது நீங்கள் முழுமையாக இதை பற்றி விவரத்தை சொல்லலாம். மாண்புமிகு போதும். இல்லை இது இந்த ஒரு நீங்கள் கொடுத்துருக்கிற தீர்மானத்தை நான் படிச்சிடுறேன். கோயம்புத்தூர் தனியார் கல்லூரியில் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து புகார் அளித்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அமுதன் என்ற மாணவரை 20 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்கி கொலை செய்தது குறித்து மாணவர்களிடையே ஏற்பட்டுள்ள பதட்ட நிலை குறித்து அதோடு நம்ம நிறுத்திட்டோம்னா மென்ஷன் பண்ணுறது அதுதான். விவரங்களுக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தால் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்லை இதுக்குள்ளே நான் இது போகிறதா இருந்தால் கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துருக்கலாமே. பள்ளி பதில் உட்காருங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. நீங்கள் இதில் இது குறித்து உங்கள் கவலையை நீங்கள் வெளிப்படுத்தும் விதத்தில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க. இது போதுமானது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இல்ல முழு விவரம் அரசு இல்ல முழு விவரத்தையும் அரசு தெரிந்து உங்களுக்கு பதில் அளிப்பார்கள். மென்ஷன் பண்ணிட்டாங்க, எல்லாமே விவரம் தெரிஞ்சிச்சு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுங்க. இல்ல நீங்க மென்ஷன் பண்றேன்னு பாருங்க, விவரம் பேச ஆரம்பிச்சு அனுமதிக்க முடியாது. அதை மட்டும் படிங்க. என்ன கொடுங்க அதை மட்டும் படிங்க. பேரவை தலைவர் அவர்களே, தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று மேகமலை வனப்பகுதியில் உள்ள மலை கிராம மக்களை வெளியேற்ற கோரும் நடவடிக்கையை கண்டித்து இது குறித்து கவன தீர்மானம் திங்கட்கிழமை உங்களுக்கு பதில் வரும்.